குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேட் எக்ஸாம், கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் தேர்ட் இயர் அண்டு ஃபோர்த் இயர் படிக்கக்கூடிய குழந்தைகள், இன்ஜினியரிங் முடித்த குழந்தைகள், நான் பிஜி அதாவது எம்இ இல்லைன்னா எம்டெக் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் எதுலையாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா கட்டாயம் எந்த எக்ஸாம் எழுதி ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட் எக்ஸாம் எழுதி ஆகணும். ஸோ இந்த எக்ஸாம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும். டீட்டெயில்ஸ் என்னென்னது, இந்த எக்ஸாமை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் ரன் பண்ணா, இந்த எக்ஸாம் எழுதுறதுல இன்னொரு வேல்யூ இருக்குது, இந்த எக்ஸாமினுடைய கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த பேப்பர்ஸ் இன்ஜினியரிங்கில் என்னென்ன பேப்பர்ஸ்லாம் இருக்குது சிலபஸ் பேஸ்டா அப்படின்னு இந்த எக்ஸாம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன்னா சொல்ல போகிறேன். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் கேட் எக்ஸாம், கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். இந்த எக்ஸாமை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் கண்டக்ட் பண்ணுறா? ரொம்ப முக்கியமான மிகப்பெரிய ஒரு டீமே இருக்குது. ஐஐஎஸ்சி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், பெங்களூரில் இருக்கக்கூடியவங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 7 IITs. அதுக்கடுத்து யாருன்னு கேட்டிங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், நெக்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட். இந்த டீம் எல்லாம் சேர்ந்து தான் இந்த எக்ஸாமை, அதாவது கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர் படிக்கக்கூடிய குழந்தைகள், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஜி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கேட் எக்ஸாம் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா எழுதலாம். ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூ. இந்த எக்ஸாம் எழுதுறதுனால நீங்கள் பிஜி பண்ணுறது மட்டும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இந்த கேட் எக்ஸாமில் நீங்கள் நல்ல ஸ்கோர் வச்சுருந்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டுடைய பப்ளிக் செக்டார் மிகப்பெரிய போஸ்டிங்கில் இந்த எக்ஸாமை வச்சு அப்பாயின்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னா போடுறாங்க. அது எப்படி சார்? கேட் எக்ஸாம்ங்கிறது ஒரு பிஜி பண்ணுறதுக்கான எக்ஸாம் தானே, அப்படி மட்டும் கிடையாதுப்பா. இது ஒரு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் மாதிரியும் என்ன செய்கிறாங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பிஜி பண்ணனாலும் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்டுடைய பப்ளிக் செக்டாரில் ஒரு முக்கியமான போஸ்டிங், பெரிய போஸ்டிங், ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப்புக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா குவாலிஃபை ஆகலாம். ஸோ அந்த எக்ஸாம் எழுதி வச்சிட்டிங்கன்னா அதில் எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு உங்களுடைய லைஃப் ஸ்டைலு டோட்டலாக என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகலாம். ஸோ இந்த கேட் எக்ஸாமினுடைய வேல்யூ அப்படின்னு சொன்னோம்னா 2 இது. ஒன்று பிஜி பண்ணலாம், அனதர் ஒன் இன்னொன்று என்னதுன்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டுடைய பப்ளிக் செக்டாரில் மிகப்பெரிய போஸ்டிங்க்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா போகலாம். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்தெந்த யூனிவர்சிட்டியிலலாம் நீங்கள் சேரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐஐடி எல்லாத்துலேயுமே நீங்கள் பிஜி பண்ணணும்னா கட்டாயம் கேட் எக்ஸாம் எழுதியே ஆகணும். IIIT, NIT, நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஐஐஎஸ்சி, பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், எல்லாத்துலேயுமே நீங்கள் சேர்றதா இருந்துச்சுன்னா கட்டாயம் கேட் எக்ஸாம் என்ன செஞ்சுருந்துருக்கணும்னா எழுதியிருந்துருக்கணும். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி? இதுக்கு எலிஜிபிலிட்டின்னு சொல்கிற நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஇ, பிடெக் அண்டு பிஃபார்ம் படிக்கக்கூடிய குழந்தைகள், தேர்ட் இயர் அல்லது ஃபோர்த் இயர் இருக்கக்கூடியவங்க, இல்லைன்னா இந்த டிகிரியை 10 + 2 + 4 அந்த கிரேடில் முடித்தவங்க, அதாவது 10th படிச்சிருந்துருக்கணும், +2 படிச்சிருந்துருக்கணும், அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் என்ன செஞ்சுருக்கணும் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பிஆர்க் படிச்சிருக்கவங்க கட்டாயம் இந்த எக்ஸாம் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா பிஜி பண்ணுறதுக்கு தாராளமாக எழுதலாம். அதுக்கடுத்து பிஎஸ்சியில் ரிசர்ச் லைனில் படித்தவங்க, பிஎஸ் அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ரிசர்ச் லைனில் படிச்சிருக்கிறவங்க, யூஜியில் படித்தவங்க என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸாம் என்ன செய்யலாம் தாராளமாக எழுதலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப 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 முக்கியமானது, சார் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எத்தனை பேப்பர்ஸ் இருக்குது? இன்ஜினியரிங்கு நிறைய இன்ஜினியரிங் இருக்குப்பா. அந்த இன்ஜினியரிங் எல்லா இன்ஜினியரிங்கையும் அவங்க என்ன செய்யாங்கன்னா சஃபில் பண்ணி ஒரு 27 பேப்பர்ஸ் என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அந்த இன்ஜினியரிங்கில் அந்த 27 பேப்பர்ஸில் ஏதாவது ஒரு 2 பேப்பர்ஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் 27 பேப்பர்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஒன்லி 2 பேப்பர்ஸ் மட்டும் என்ன செஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கட்டாயம் என்ன செய்வீங்கன்னா சூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? நவ் இன்ஜினியரிங்கில்
அந்த 27 பேப்பர்ஸ் என்னென்னது? ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எல்லாருமே கேட்பாங்களான்னு தெரியாது. நம்மளுடைய இன்ஜினியரிங் வந்தோடனே அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்காதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நான் என்ன சொல்ல போறேன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, அதனுடைய கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, எவ்வளோ மார்க்குக்கு அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லுவேன். நான் இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 27 பேப்பர்ஸ் என்னென்னது கொஞ்சம் லிசன் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி படித்தவங்க, இசிஇ, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க, இன்ஜினியரிங் இன் சயின்ஸ் படித்தவங்க, பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படித்தவங்க, நெக்ஸ்ட் ஜியாலஜி அண்டு ஜியோபிசிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தவங்க, லைஃப் சயின்ஸ் படித்தவங்க, மேத்தமெட்டிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ், ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படித்தவங்க, எக்காலஜி அண்ட் எவல்யூஷன் படித்தவங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க, எம்எஸ்சியில் இன்டகிரேட் கோர்ஸ் எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க இந்த எக்ஸாம் தாராளமாக எழுதலாம். எவாலுவேஷன் சயின்ஸ் படித்தவங்க, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஹியூமனிட்டிஸ் அண்டு சோசியல் சயின்ஸ் படித்தவங்க அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு 27 பேப்பர்ஸ் இருக்குது. இந்த 27 பேப்பர்ஸில் ஏதாவது ஒரு 2 பேப்பர்ஸை நீங்கள் என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி 2 பேப்பர்ஸை நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கடுத்து பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன், இந்த எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours எக்ஸாம். எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூடு, அதுக்கடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய 2 சப்ஜெக்டில் வச்சுக்கிட்டு கொஷின். அப்புறம் கொஷினே எப்படி தான் கேட்டிங்கன்னா 2 டைப் தான். ஒன்று ஜென்ரல் ஆப்டிடியூட், இன்னொன்று சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் நாலேஜ் தான் மேக்ஸிமம் மார்க்ஸாக என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இருக்கும். டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் இருக்கும் சார்? எம்சிக்யூவாகவும் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், எம்எஸ்கியூ, மல்டிபிள் செலக்டட் கொஸ்டின், எய்தர் ஆர் சாய்ஸ், இந்த கொஸ்டின் இல்லைன்னா இந்த கொஸ்டின், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் என்னதுன்னு கேட்டினா நியூமரிக்கல் ஆன்சர் டைப். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரி ரைட், இதுதான் கொஸ்டின் கேட்கக்கூடிய விதங்கள் அப்படின்னு தெரிஞ்சு வச்சு எத்தனை கொஸ்டின் சார் கேட்பாங்க, இந்த ஜென்ரல் ஆப்டிடியூட்ல எத்தனை கொஸ்டின் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா சப்ஜெக்டில், அதில் ஒரு 55 கொஸ்டின்ஸ் வரும். அப்புறம் மெஜாரிட்டி என்னது தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஜெக்ட் நாலேஜ் தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் செக் பண்ணுவாங்க. அப்புறம் ஜென்ரல் ஆப்டிடியூட்ல ஒரு 10 கொஸ்டின்ஸ், சப்ஜெக்டில் ஒரு 55 கொஸ்டின்ஸ், டோட்டலாக 65 கொஸ்டின்ஸ் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா கேட்பாங்க. சரி சார், இதுக்கு வந்து மார்க் அலாட்மெண்ட் எப்படி இருக்கும்? மார்க் அலாட்மெண்ட்டுங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட்ல ஒரு 15 மார்க்ஸ் வச்சுருப்பாங்க. இன்ஜினியரிங் மேக்ஸில் வந்து ஒரு 13 மார்க்ஸ். அதுக்கப்புறம் உங்களுடைய சப்ஜெக்ட் அதில் வந்து ஒரு 72 மார்க்ஸ். ஆக்சுவலாக எப்படின்னு கேட்டிங்கன்னா 15 + 13 + 72 டோட்டலாக எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 100 மார்க்ஸ் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் எம்சிக்யூ எழுதுறீங்கல்ல, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் என்னது உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க் என்ன செய்வேன்னு கேட்டால் அலாட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் 100 மார்க் நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். ஆல் இண்டியா லெவலில் அந்த எக்ஸாம் நடக்கும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரேங்க் லிஸ்ட் மாதிரி இருக்காது, குவாலிஃபைடு எக்ஸாமாக தான் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா இருக்கும். நீங்கள் ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா பிஜியில் அட்மிஷன் போடனாலும் போடலாம், இல்லாட்டினா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பப்ளிக் செக்டாரில் எதில் வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கும் ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட் எக்ஸாம்னா என்ன அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும்தான் என்ன செய்ய போகிறோம்னா சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் டேட். எவ்ரி இயர் கேட் எக்ஸாமுடைய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகஸ்ட் டு செப்டம்பர் இருக்கும். ஆக்சுவலாக 2024 ஆகஸ்ட் டு செப்டம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். சார் ஹால் டிக்கெட்லாம் எப்போ சார் வரும்? ஜனவரியில் ஹால் டிக்கெட் வந்துடும். அட்மிட் கார்டு என்ன செஞ்சோன்னா வந்துடும். பிப்ரவரியில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. மார்ச்சில் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட் வரும். நெக்ஸ்ட் அகாடமிக்கில் நீங்கள் என்ன செய்யணும்னா ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 3rd இயர் 4th இயர் படிக்கிறவங்க இல்லை இன்ஜினியரிங் முடித்தவங்க
2025ல எக்ஸாம் எழுதுறதா இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்துருக்கணும். ஓகேவா? ஸோ சப்போஸ் இப்போ 3rd இயர் அண்ட் 4th இயர் படிக்கக்கூடிய குழந்தைகள் இல்லைன்னா நெக்ஸ்ட் இயரில் 2025ல கட்டாயம் நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா கேட் எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? தட்ஸ் ஆல். இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.